ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 அக்டோபர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கரெக்ஷன் பண்ணுற விண்டோ 10 நவம்பர்லேருந்து 12 நவம்பர் வரைக்கும் ஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேக்கன்சி வந்து பாருங்கள், 4 வேரியஸ் போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் 4 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 32 வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக அந்த டேபிளை செக் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும். சரிங்களா? 30 ஸ்டார்ட் பண்ணி 40 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியும் பார்த்து உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறாங்க. அது வந்து தெளிவாக அந்த டேபிள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பாருங்கள். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்த்தா தான் உங்களுக்கு மற்றபடி வேறு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, இப்போ எக்ஸாம் பேட்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 2025. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.